எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலம் அதிகபட்ச வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தகவல். இந்துக்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் மன்னிப்பு கேட்க வேண்டும். கேரள பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் வலியுறுத்தல். இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என பேட்டி. தங்கம் விலையில் இன்று மீண்டும் சரிவு. சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. இனி விரிவான செய்திகள். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலம் அதிகபட்ச வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் காணொலியில் பேசிய பிரதமர், கோடிக்கணக்கான இளைஞர்கள் பல்வேறு துறைகளுக்கு மனிதவளமாக தயார்படுத்தப்படுகிறார்கள் என குறிப்பிட்டார். உலகின் பெரும்பகுதி முதுமை பிரச்சினையில் சிக்கியிருப்பதாகவும் அவர்களுக்கு இளைஞர்கள் தேவைப்படுவதாகவும் இந்த ஆற்றலை இந்தியா வழங்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தன்கர் விவகாரத்தில் ஆராய்ச்சி செய்யாதீர்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் திடீரென ராஜினாமா செய்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மத்திய அரசுடன் ஏற்பட்ட உரசல் காரணமாகவே அவர் ராஜினாமா செய்ததாகவும் அவர் ரகசிய காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் புகார்கள் உள்ளன. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா, தன்கர் குறித்து தேவையற்ற ஆராய்ச்சிகளை செய்யாதீர்கள் என காட்டமாக தெரிவித்துள்ளார். தன்கர் அரசியல் அமைப்பின்படி சிறப்பாக பணியாற்றியதாகவும் மருத்துவ காரணங்களுக்காகவே அவர் ராஜினாமா செய்ததாகவும் அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் 6540 பள்ளிகளில் இணைய சேவை ஏற்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2021ஆம் ஆண்டு முதல் மாணவர்களின் நலனுக்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இடைநிற்றலை தடுக்கவும் கட்டமைப்பை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதுடன் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் 6540 பள்ளிகளில் இணைய சேவையை ஏற்படுத்தும் பணி துரிதமாக நடைபெற்று வருவதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக அதிமுக கூட்டணியில் இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றன. கூட்டணி ஆட்சிதான் அமையும் என அமித்ஷா கூறி வருகிறார். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என இபிஎஸ் தெரிவித்து வருகிறார். இதனால் தொடர்ந்து குழப்பம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் கூட்டணிக்குள் குழப்பமில்லை என்றும் இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் என அதன் தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். அக்கட்சி ஏற்பாடு செய்திருந்த சமூக சமத்துவ மாநாட்டில் அதிமுக மூத்த தலைவர்கள் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டத்தில் தான் நிற்கப் போவதாக ஜான் பாண்டியன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகங்களில் காதல் திருமணங்கள் நடத்தி வைக்கப்படும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் தெரிவித்துள்ளார். எனவே இளைஞர்கள் தைரியமாக காதலிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் அவர்களுக்கு கட்சி தலைமை ஏற்று திருமணத்தை நடத்தி வைக்க தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றும் உதவிகளும் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஆணவ வன்முறைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கேரள பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பலமுறை இந்துக்களை அவமானப்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று பிறை தென்பட்டதால் வரும் 5ஆம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்படும் என தமிழக அரசின் தலைமை காஜி அறிவித்துள்ளார். அன்றைய தினம் பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்களுக்கு பொது விடுமுறை அளிக்கப்பட உள்ளது. முகமது நபியின் பிறந்த நாளான மிலாடி நபி அன்று இஸ்லாமிய மக்கள் ஏழை மக்களுக்கு உணவு, உடைகளை தானமாக வழங்குவர்.
தங்கம் விலை இன்றும் குறைந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 80 ரூபாய் குறைந்து 74,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சவரனுக்கு 10 ரூபாய் குறைந்து 9,305 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 131 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.